முத்தி பூர்ணம் மெய்யாகவே சதுரமூடி கால மக்கள் திருமல சர்வமூல மந்திர நிரூபிக மகான்மியராகிய பகவான் தலையாண்டவர்களே முக்தி வாரி. இந்த உலகம் 20 கோடி சதுர மைல் விஸ்தீரம் உள்ளது. அதில் 700 கோடி மனிதர்கள் ஆண் பெண் இருபாலரும் நிறைந்து உள்ள உங்களை பார்க்காமல் பேசும் மெய்வழி தெய்வ பாதசேகரன் சுரேந்திரநந்தர் சைவமாகட்டும், வைஷ்ணவமாகட்டும், சொரஷ்டிர மதமாகட்டும், புத்த மதமாகட்டும், ஜெயின மதமாகட்டும், கிறிஸ்தவ மதமாகட்டும், இஸ்லாமிய மதமாகட்டும், சீக்கிய மதமாகட்டும், உலகில் எந்த மதமாகட்டும், சாவுடைய நேரத்தில் மரளிகை தின்றால் நித்திய முத்தி சுவர்ண திருமேனியை அடைவே மனுக்கூலம் வந்தது. இதை பார்த்து கொண்டிருக்கும் 700 கோடி ஜனங்களில் பார்க்காமல் நான் பேசுகிறேன். எங்கள் மெய்வழி தெய்வத்தை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதிமனு மகன் என் தெய்வமே, என் தெய்வமே, அந்தந்த பண்ணேடும் காலமேளா நீதி நாமம் வேறு பூண்டு 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 நீ நீளத்தில் வந்த காலம் தோறும் ஓதி மூத்திரி தங்கள் கை தந்து எங்கள் கை தந்து உற்ற காளியோகத்தின் கடையில் வேத வித்து பயிரேற்றுதற்கு ஏற்றுதற்கு மேதி நீக்கி போரேன் என்று விண்டு சேதியடையாளம் நாமம் புள்ளி நாமம் புள்ளி செய்யும் செயலாம் செப்பி வந்த மேலவாழ சீலமாக நின்று காலவாரம்பு கடந்த குன்றே வித்தில்லா வித்து வீதைக்க வந்த விதைக்க வந்த முத்தி வீத்தான மூத கொழுந்தே செம்போருள் செவ்வான செம்மேருவே செம்மேருவே செவ்வி செய்யப்படு தேங்கரும்பே நீரே துணையல்லால் எங்களுக்கு எங்களுக்கு தாயே தனி குண நிதிய
இந்த மெய்வழி புலத்திலிருந்து உங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், என்னுடைய தந்தை இளம் வயதில் 16 வயதில் மரண அச்சத்தில் விழுந்தார்கள். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இறைவனை தேட ஆரம்பிச்சாங்க. சைவ மதத்துல தேடினாங்க, இஸ்லாம் மதத்துல தேடினாங்க, கிறிஸ்டின் மதத்துல தேடினாங்க. வள்ளலூரார் போய் அந்த வடலூருக்கு போனாங்க. எல்லாம் போய் பார்த்தாங்க. எங்க தேடி அந்த கல்கி மகதி அவங்க என்ன நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஒரு காலத்துல வருத்தப்பட்டாங்க. வருத்தப்பட்டு 16 வயசுல இருந்து 44 வருடங்கள் தேடினார்கள். அப்பொழுது எங்களுடைய தெய்வம் அவர்கள் எனது தந்தையை சந்தித்தார். சந்தித்து அந்த கல்கி மகதி அவர்களே என்று கண்டு அவர்கள் பால் ஈர்ப்பு அவரிடம் சேர்ந்து கொண்டார்கள். அப்புறம் பின்னாடியே அவங்க சேர்ந்தாங்க. அப்புறம் குழந்தைங்கள்லாம் நாங்கள் 8 பேர் இருந்தோம். எல்லாம் சேர்ந்தோம் இது மெய்வழியில் அங்கத்தினராக சேர்ந்தோம். காசாயம் கொடுத்தாங்க தெய்வம், உபதேசம் கொடுத்தாங்க. அந்த உபதேசம் நான் சாரதி வேலை செய்கிறேன், டிரைவர் வேலை, வண்டி ஓட்டுற வேலை. அந்த பார்த்த சாரதி அன்னைக்கு கொடுத்த அதே செயலை அர்ஜுனன் கொடுத்ததை எங்களுக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். ஏமாந்துடாதீங்க, தேடி வாங்க, மெய்வழிக்கு வாங்க அப்படின்னு சொல்றேன் நான். என்னுடைய தந்தை எப்படி தேடி அடைஞ்சாங்கன்னா, அவங்க தீர்க்க தரிசனமா இந்த நார்த்தாமலையில இருந்து அவங்களுக்கு இந்த இடத்துல தெய்வம் வருவாங்க, நீங்க அவங்கள பாருங்க. அவங்க அடையாளம்லாம் சொன்னாங்க தீர்க்க தரிசனமா. தேவகானங்கள்லாம் முழங்க இந்த மெய்வெளிச்சாலை அப்போ வரல இந்த எல்லைக்கு. அங்க இருந்துட்டு அவர் சொன்னார், சமய சுந்தரன் ஒருத்தர், அவர் 12 வருஷம் மாலாத்தீவுல எல்லாம் தவத்தை முடிச்சுக்கிட்டு அவருடைய சிநேகிதம், மிலிட்ரி சிநேகிதம் அவருக்கு இந்த எல்லைக்கு வருவாங்க, நீங்க போங்க, நீ தேடிட்டு போகாத, அவங்க தேடிட்டு வருவாங்க அப்படி சொன்ன மாதிரி திருச்செங்கோடுக்கு வந்தாங்க. அவங்கள பார்த்தாங்க. அவங்க 4 வகை யோனி 7 வகை தோற்றம் அந்த தேவ ரகசியங்கள்லாம் பேசினாங்க. அன்னைக்கு அர்ஜுனன் கொடுத்த அந்த கீதா உபதேசத்தை பற்றி பேசினாங்க, நிறையா பேசினாங்க தெய்வம். அப்புறம் நாங்கள்லாம் சேர்ந்தோம். அப்புறம் பின்னாடி இங்கேயே இருந்தோம். அப்புறம் எங்கள் அப்பா 10 அடையாளத்தோடு அடக்கம் கொஞ்ச நாள் இருந்துட்டு. அப்புறம் நான் எங்கள் அப்பா இருக்கிறப்ப நான் அவங்கள பார்த்து தெய்வத்தை பார்த்து எனக்கு என்ன சபையில் அங்கத்தினர் சேர்த்திங்க தெய்வம்னு. எனக்கு அப்போ 19 வயசு, 1969 கீழக வருஷம் பங்குனி மாதம். எனக்கு ஒன்றும் தெரியாது. அவங்கள பார்த்தா அச்சம் தான் ஞானத்துக்கு முதல் படினாங்க. இந்த அச்சம் இருந்தது எனக்கு. அவங்களை கேட்டேன். அவங்க அப்படியா, சரி சேர்ந்துக்கோ அப்படின்னா சேர்ந்துக்கிட்டேன். அப்புறம் 6 மாதம் சென்று காசாயம் வாங்கணும். காசாயத்துக்கு உத்தரவு கேட்டேன். அது காசாயங்களுக்கு கொடுத்தாகணும். முதல்ல அங்கத்தினராக சேர்ந்தாகணும், அப்புறம் காசாயம் கொடுத்தாகணும். காசாயம் கேட்குறப்ப சரி பதிஞ்சுக்கோ அப்படின்னு அந்த விண்ணப்ப பத்திரத்தை படித்தாங்க. படிக்கிறப்ப என்னுடைய நாமத்தை சொல்லணும், சுரேந்திரன் சொல்லணும். நான் என்ன பண்ணேன், யதார்த்தமா மெய்வழி சுரேந்திரானந்தர் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியா, என்னண்டு சுரேந்திரானந்தரா உன் பேர், பிச்சுக்கடா போடான்னு 3 தடவை சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்படி எனக்கு நாமம். ஒரு தீட்சங்கள்லாம் வாங்கினேன். தீட்சை 20 வயசுல எனக்கு மீசை கூட வரல. அப்போ வீட்டிலலாம் என்ன பண்ணாங்க, மீசையை போட்டுவிட்டு ஐப்ரோ பென்சிலில் போய் கேட்டாங்க அப்படின்னாங்க. என்னென்னமோ சொல்லி கொடுத்தாங்க. நான் எதுவுமே நான் கேட்டுக்கல. நேராக போனேன். போகிறப்ப பென்சிலை ஐப்ரோ பென்சில் இப்படி ஒரு தொடர்ந்து வச்சுக்கிட்டேன், இப்படி ஒரு தொடர்ந்து வச்சுக்கிட்டேன். நேராக போய் தெய்வத்துக்கிட்ட தெய்வமே எனக்கு உபதேசம் கொடுக்க தெய்வம்னு. அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம மனசு அறிஞ்சவங்க. அவங்க இயேசு பெருமான் அன்னைக்கு எப்படி மனசு அறிஞ்சு பேசினாங்க, அது மாதிரி மனசு அறிஞ்சவங்க. அவங்க என்னன்னாங்க, சரி வச்சுக்கடா போகிறோம், வச்சுக்கடா அப்படின்னாங்க. சரி அப்புறம் சரி போ உபதேசம் வாங்கிக்கோ
அப்படின்னாங்க. சரி வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் தான் அவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சது. அது வந்து எனக்கு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஸ்வரூப தரிசனம் நான் அந்த தரிசனம் பண்ணுறப்ப தான் எனக்கு தெரிஞ்சது. பேர் புத்தகம் அவங்க இந்த உலகத்துக்கெல்லாம் எல்லா சர்வ உலகத்துக்கு அதிபதி அவங்க தான். மண் அளந்தவங்க அவங்க தான். 10 அவதாரமும் அவங்க தான். கல்கி அவதாரம் அவங்க தான். மகதி அவதாரம் அவங்க தான். எல்லா அவதாரங்களும் அவங்க தான் எனக்கு நல்லா தெரியுது. ஏன் அதை சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் வந்து போலி பாசாண்டியர்கள் நிறைய இருக்காங்க. நீங்கள் ஏமாந்துறாங்க தயவு செஞ்சு. அதுக்காக தான் நான் பேசுகிறேங்க. போலி பாசாண்டியர்கள் எவ்வளவோ சாமியார்கள் இருக்காங்க. அந்த சாமியார்களை பார்த்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க. நாங்கள் அடைஞ்ச இன்பத்தை நீங்கள் அடையணும் மெய்வெளியில். இன்னும் எவ்வளவோ பேச வேண்டியது கோடி கோடியாக இருக்குது. எங்களுடைய இறைவனை, எங்களுடைய அந்த கல்கியை, மகதியை அவங்கள பற்றி பேசுனா இந்த உலகத்தில் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமை பேசணும்னா எவ்வளவோ இருக்குது. அந்த கர்த்தாதி கர்த்தரை பேசுனா எவ்வளவோ இருக்குது. நீங்கள் தயவு செஞ்சு ஒரு தடவை வாங்கன்னு நான் கூப்பிடுவேன். நீங்கள் வரணும். ஏன்னா காது உள்ளவன் கேட்க கடவுள்னு சொல்லியிருக்காங்க. ஏசம்மா நபி பெருமான்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. எல்லா மதங்களும் ஒன்று தான். அவங்களுடைய குறி என்னன்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கட்டாயம் வரணும். வர்றதுக்கு முன்னாடி போலி சாமியார்களை பற்றி உங்களுக்கு ஒரு கதை சொல்லுவேன். சிரிக்காம கேள்வி. ஊரெல்லாம் ஒரு எலி தொல்லை நிறைய வந்துருச்சான். அதை பார்த்துட்டு ராஜா என்ன பண்ணாராம், சரி எலியெல்லாம் கொண்டுட்டு வாங்க, ஒரு செத்த எலிக்கு ஒரு எலிக்கு 10 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஜனங்கள் என்ன பண்ணாங்களா, உடனே ராஜா 10 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்ட்டு எலியெல்லாம் அடித்து பையில் போட்டு எடுத்துகிட்டு வந்து ராஜாவோட கொடுத்தாங்களாம். 10 எலி கொடுத்தா 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டாங்களாம். இப்படியே எங்கே பார்த்தாலும் ஜனங்க வந்து அடித்து பையில் கொண்டு வந்து நிறைய கொடுக்க ஆரம்பிச்சாங்களாம். ஜனங்க மகா ஜனங்க, ஏன்னா காசு கிடைக்குதுல்ல அதுக்காக. உடனே வேணாங்க என்ன பண்ணாங்களாம், என்னடா அது ராஜா யோசனை பண்ணாங்க, என்னடா அது இவ்வளவு எலி கொண்டு வந்து கொடுக்குறாங்களே, எலி தொல்லைன்னா இன்னும் அதிகமாகிடுச்சு இல்லை, முதல்ல கம்மியாக தானே இருந்தது, இப்போ அதிகமாகிடுச்சு இல்லை அப்படின்னு என்ன பண்ணாங்களாம். சரி ஒரு பொட்டனை அனுப்பி பார்த்துட்டு வா என்ன பண்ணுறாங்க. அங்கே போய் பார்த்தா எலி வளர்த்துட்டு இருக்காங்க. ஒரு வீட்லேயே தான் எலி வளர்த்துட்டு இருக்காங்க. அதுபோல் அன்னைக்கு ராஜா போட்ட ஆர்டருக்கு பிரகாரம் அவங்க வளர்த்துனாங்கல்ல எலியை, அது மாதிரி இன்னைக்கு நம்ம எல்லாம் அந்த ஏமாந்து அந்த பொய் போலி சாமியார்களை நம்பி அந்த பேருங்களெல்லாம் சொல்ல விரும்பல. அந்த பேருங்களை நான் சொன்னேன்னா கடனாருக்கு தான் போகணும். அதனால போலி சாமியார்களை நம்பி ஏமாந்துடாதீங்க. மெய்வெளி தெய்வம் உன்னதமானவங்க, வந்து ஒரே ஒரு தடவை நீங்கள் பாருங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். உலகில் தோன்றிய அவதாரங்கள் எல்லாம் ஒரே ஈஸ்வரனே. யார் சொல்லியிருக்கிறதுனா ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருக்காரு. உலகில் தோன்றிய அவதாரங்கள் எல்லாம் ஒரே ஈஸ்வரனே. அவர் பிரம்மமாகிய சமுத்திரத்தில் அமிழ்ந்து ஓரிடத்தில் கிளம்பும் போது கிருஷ்ணன் எனவும், இன்னொரு தரம் மூழ்கி வேறிடத்தில் கிளம்பும் போது கிறிஸ்து எனவும் அழைக்கப்படுகிறார். எப்படி? அவர் பிரம்மமாகிய சமுத்திரத்தில் அமிழ்ந்து ஓரிடத்தில் கிளம்பும் போது கிருஷ்ணன் எனவும், இன்னொரு தரம் மூழ்கி வேறிடத்தில் கிளம்பும் போது கிறிஸ்து எனவும் அழைக்கப்படுகிறார். இது சொன்னது ராமகிருஷ்ண பரமஹம்சர். இதை ஏன் நான் சொல்றேன்னா, எங்களுடைய மெய்வெளி தெய்வம் அவர்கள் அவதார மூர்த்தி அல்ல. அவதார மூர்த்தி அவர்கள் அல்ல. அவர்கள் இறுதி தீர்ப்பர். அவர்கள் இவர்கள் சொன்னது போல ஒரு இடத்துல இருந்து முழுகி ஒரு இடத்துல எந்திரிக்கிறாங்க. இறுதி கடைக்காலமாக இருக்கிறதுனால அவங்க வந்து அவதாரம் பண்ணி வர்றதுக்கு அவங்க உதாரணமா சொல்லியிருக்காங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர். இப்படி உலகத்துல வந்து நீங்க எவ்வளவோ கேள்வியெல்லாம் கேட்டிருப்பீங்க. கேள்வி மாநிலத்துக்கு கேடு வரும் தப்பாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களை நான் கேள்வி கேட்கறத, நான் கேட்குற கேள்விக்கு நீங்க எங்கேயுமே விடை கிடைக்காது. எங்களுடைய பிரம்மபிரகாச மெய்வெளி சாலையாண்டவர்கள இடத்துல வந்து இந்த மெய்வெளி சாலையை தவிர, 1 அவங்களுடைய வேதங்களை 4 வேதங்கள்ல இருந்து
நீங்கள் படித்தாலும் தெரியாது. அவ்வளோ வேதங்கள், அவ்வளோ தமிழ் அதிகமாக இருக்குது. இதில் தமிழ் தான் அதில் இருக்குது. அவங்க அவங்க சன்னிதானத்துக்கு வந்தால் தான் அது தெரியும். இல்லை அவங்க அனந்தர்களுடைய எங்களுடைய நாவலிருந்து வெளிப்பட்ட அவளுடைய அந்த ரகசியங்கள் வேற எங்கேயும் வெளிப்படாது. இந்த சர்வ உலகத்திலையும் வெளிப்படவே படாது. இது நித்தியம். நான் சொல்றது சத்தியம் பண்ணக்கூடாது. சத்தியம் அவங்க சத்தியமே சொல்லியிருக்கு இந்த வேத வினாக்களை. அந்த வினாக்களை ஒன்றுன்னா நான் சொல்கிறேன். உங்களில் யாராவது தேடுறதுக்கு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா நான் சொல்கிற வினாவெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எங்களுடைய எல்லைக்கு வாங்க. வேறு சொல்கிறதுக்கு எல்லா கேள்விகளுக்கும் இங்கே விட இருக்குது. கேள்வி கேட்கா மாநிலருக்கு கேடு வரும் தப்பாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்ல ஒரு ஞான மார்க்கத்துக்கு இருந்தவங்க சொல்லியிருக்காங்க. வேத வினாக்களும் விடைகளும். முதல் கேள்வி, மனு உலகில் வந்ததற்கு கேள்வி புதுசா இருக்குல்ல உங்களுக்கு? உங்களை தான் கேட்குறேன் ஜனங்களே, உங்களை தான் கேட்குறேன். இந்த கேள்வியே உங்களுக்கு புதுசாக இருக்கும். நான் சொல்கிற கேள்விகள் எல்லாம் புதுசாக இருக்கும். முதல் கேள்வி, மனு உலகில் வந்ததே இருக்கு. இதுக்கு விட மெய் விளைச்சாளர் தான் கிடைக்கும். சிறந்த குருகாணிக்கை எது? உங்களுக்கு தெரியாது. இங்கே வந்தீங்கன்னா மெய் விளைச்சாளர் தானே கிடைக்கும். அதுக்கு ஒரிஜினல் விட கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வாங்க. மனிதன் யார், தேவர் யார்? தேவர்கள் தேவர்கள்னு சொல்கிறாங்க, மனிதர்கள் மனிதர்கள்றாங்க. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். நீங்களும் ஒரே மாதிரி இருக்க, நானும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். நான் எப்படி ஆனந்தம்னு சொல்லிட்டேன்? எப்படி நீங்கள் வந்தால் தான் தெரியும். அறுசுவை ஒளி தேடம் காட்டுறவங்க காட்டினா தான் அது தேவர்கள்ங்கிறது அப்போ தான் தெரியும். நாங்களும் மனசு ரூபம் தான், உங்களை மாதிரி தான் நாங்களும் வந்தோம். ஆனால் எங்களுடைய தெய்வத்தை, எங்கள் கல்கி மகதியை நாங்கள் சந்தித்தோம். அவங்க கொடுத்த செயல் எங்களுக்கு விளங்குது. நீங்களும் தேடணும். எங்கேயுமே கிடைக்காது. இந்த புவி மண்டலத்தில் எங்கேயுமே கிடைக்காது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கேள்விகள்லாம் நீங்கள் விட தெரிஞ்சுக்கிறதுக்கு வர்றீங்க. உள்ள யாராவது ஒருத்தர் வருவீங்க, எனக்கு நல்லா தெரியும். வாங்க மேவழிச்சாலை. பண்டிதர் எத்தனை வகை, யார் யார்? பண்டிதர் எத்தனை வகை, யார் யார்? என்னென்ன செயல் உடையவர்? பண்டிதருக்கு ஒரு செயல் இருக்குமில்ல. தூள பண்டிதர், ஜீவ பண்டிதர், ஞான பண்டிதர்னு இருக்காங்கல்ல. இது ஞானத்துக்கு உகந்தது. இது வார்த்தை, சாதாரண வார்த்தைகள். இது ஆதியிலே ஒரு வார்த்தை எதுன்னு சொன்னாங்கல்ல யோவானு. அதே மாதிரி நபி பெருமானவங்க வந்த காலத்துல இறுதி நபியா வந்தாங்கல்ல, அவங்கள படைச்ச அந்த இறைவன் அவங்க என்னன்னாங்க, முதல்ல இறைவனை படைக்கிறப்ப அவங்க கிட்ட இருந்து ஒரு ஒளிய இப்படி விசிறினாங்க. கொஞ்சமா எடுத்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஒளி எடுத்து இப்படி விசிறினாங்க. விசிறினோடனே அதுல இருந்து என்னாச்சு, அறிவு உண்டாச்சு. எதுல இருந்து உண்டாச்சு? அந்த ஒளியிலிருந்து உண்டாச்சு. அந்த ஒளி என்ன பண்ணுச்சு, இறைவன் சொன்னாங்க அந்த ஒளியை பார்த்து, முன்னாடி போனி அப்படின்னாங்க. அந்த ஒளி குடி கொடுக்குன்னு முன்னாடி போச்சு. அப்புறம் என்னன்னாங்க, பின்னாடி வான்னாங்க. பின்னாடி வந்துச்சு. இறைவனுக்கே ஆனந்தம், மகிழ்ச்சி. நமக்கு மகிழ்ச்சி கொடுத்த அந்த இறைவனு அந்த அறிவு அவங்க சொன்ன மாதிரி முன்னாடி போச்சு. பின்னாடி வந்தோன்னா அவங்களுக்கு ஆனந்தம் தாக்கு பிடிக்கவே முடியல. உடனே என்ன பண்ணாங்க, வரிசையாக ஒன்று ஒன்றா படித்தாங்க. ஆதாம் படித்தாங்க களிமண்ணால். இது பின்னாடி நிறைய பேச வேண்டியது இருக்குது. அல்லாவுக்கு அடையாளம் இருக்குது, அது குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நான் சொல்கிறேன். எங்ககிட்ட அந்த எல்லாத்துக்கும் விட இருக்குது. உலக முடிவுனால எங்ககிட்ட விட இருக்குது. இறுதியில் நான் சொல்ல போகிறேன், நல்லா கேள்வி, கண்டிப்பாக சொல்லணும். உலகமே திரும்பி பார்க்குற நேரம் வரப்போகுது இந்த நெய்வேலியை. அதனால சொல்கிறேன், பெருமையாக சொல்கிறேன். இறைவனுடைய அனுக்கிரகம் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுனால சொல்கிறேன். இல்லைன்னா எங்களுக்கு நாவல் மேகம் கிடைக்கும். அப்புறம் ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்ன? இது கேள்வியா போயிடாது. நீங்க வந்தீங்கன்னா பதில் கிடைக்கும். சத்தியம் என்ன செயலுடையது? சத்தியம்னா என்னன்னு நீங்க தெரியாது உங்களுக்கு. சத்தியம்னா என்ன செயலுடையது? அதுக்கு விட கிடைக்கும். அறிவு எங்கிருந்து உண்டாகிறது? அறிவுட்ட மடையனான்னு சொல்றாங்கல்ல, அறிவு எங்கிருந்து உண்டாகும்? ஒரு எல்லாம் இருக்கணும் இல்ல.
களிமண் தலையிலையா இருக்கும் அறிவு. அறிவு இருக்கிற இடம் வேற. அறிவு எங்கு உண்டாகிறது? இது கேள்வி. அப்புறம் பொய்யன்பு மெய்யன்புன்னு ரெண்டு இருக்குது. அது மெய்யன்பு எது? இப்படி நிறைய கேள்வி இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது. தியானம் என்றால் என்ன? போதனா சக்தி என்றால் என்ன? அறிவு என்ன செயலுடையது? ஒழுக்கம் என்பது எது? ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சொல்லியிருக்காங்க. ஒழுக்கம்னா உயிரை விட பெருசு. ஒழுக்கம் உயிரோட பெருசு. உயிரோட பெருசு ஒன்று இருக்கணும்ல, அது எங்க? அந்த ஒழுக்கம் எங்க? அந்த ஒழுக்கம் தான் இறைவன். 10 குணங்களோட தர்மத்துக்கு 10 குணம் இருக்குது. 10 குணத்தோட வந்தவங்க அவங்க ஒருத்தர் தான். அதுல 10 குணத்திலையும் மன்னிக்கிற மனப்பான்மை, அறிவுடைமை, திருடாமை, மெய்க்கல்வி, இப்படி 10 இருக்குது. அந்த 10ஓட இருக்கிறவங்க தான் ஒழுக்கம் இருக்கிறவங்க. அவங்க தான் ஒழுக்கம். உயிரை விட அவங்க முக்கியம். அதனால அவங்கள முதல்ல நம்ம சத்குரு பெருமானை நம்ம தேடணும். தேடலைன்னா இந்த உலகத்துல கதி இல்லை. அப்படி தேடி அடையலாம் என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அப்படி தேடி அடையலைன்னா 10 அடையாளத்தோட அடக்கம் ஆக முடியாது. நரகத்துக்கு தான் போகணும். கடநரகத்துக்கு போகணும். கடநரகத்துக்கு போனால் என்ன கிடைக்கும்? மிட்டாய் கிடைக்கும். மிட்டாய் கிடைக்குமா? மிட்டாய் கிடைக்காது. திங்கிறதுக்கு நரகம் தான் கிடைக்கும். எங்க மெய்வெளி சபையில் இருக்கவங்க 10 அடையாளத்தோட அடக்கம் ஆகணும். இது கண்ணேர் அதிசயம். நேரா நாங்க பார்த்த அதிசயம், பார்த்துக்கிட்டு இருக்கிற அதிசயம், பார்க்க நீங்க போற அதிசயம். வரீங்களா? நீங்க வந்து பாருங்க. உங்களுக்கு வேணா நான் சவால் கொடுக்குறேன், வாங்க வந்து பாருங்க. அந்த ஒழுக்கத்தை ஒரு மனுஷன் யார் ஒருத்தர் அடையிறாங்களோ, சத்குரு பெருமானை யார் ஒருத்தர் அடையாங்களோ, நிஜ ஈஸ்வரனை, நிஜ அந்த கல்கிய அந்த மகதிய வந்த பாராவணங்கள்லாம் போற்றி போந்துக்கிட்டு இருந்த அந்த அவங்கள யார் ஒருத்தர் தேடி அடையிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா அந்த பதவி கிடைக்கும். அந்த இறைவனுடைய 10 கட்டளை என்ன? இறைவன் ஒரு 10 கட்டளை மனுஷனுக்கு கொடுத்து அனுப்புறாங்கல்ல, அது என்ன? நீ பூமிக்கு இறங்கி 10 அடையாளங்களுடன் அடக்காவது அந்த 10 கட்டளை, 10 கமாண்ட்மெண்ட்ஸ். அவருடைய இறைவனுடைய கட்டளை. அதுக்காக தான் அவங்க ஜனங்களெல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து நோவா காலத்திலையும் சேர்த்துனாங்க, மோசத்தினாங்க. வந்த பாரவான்கள் காலத்திலலாம் படாத பாடுபட்டு ரத்தம் சிந்தி சேர்த்துனாங்க எல்லாத்தையும். அதில் ஒருத்தர் 2 பேர் 6 பேர் 7 பேர் இப்படியே போயிட்டாங்க. காலமும் கடைக்காலமாக போயிடுச்சு. இப்போ நாங்கள் இறுதியாக நாங்கள் சொல்ல போகிறோம். நோவா காலத்துலையும் யாரும் நம்பலை, மோசே காலத்துலையும் யாரும் நம்பலை. ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. இப்படி நிறையா இருக்குது. அந்த 10 கட்டளையும் நம்ம அடையாளத்துக்கு தான் வந்திருக்கோம். அந்த பூமிக்கு அந்த அடையாளத்தோடு அடக்காமதுக்கு தான் வந்திருக்கோம். சரி, அப்படி அடக்கம் ஆகலைன்னா என்ன ஆகும்? 10 அடையாளத்தோடு அடக்கணும்னா என்ன ஆகும்? ரவரவாதி நரகம் வரும். நரகத்தில் என்ன கிடைக்கும்? முட்டாய் கிடைக்கும், நரகம் தான் கிடைக்கும். நம்ம இப்போ நரகளை மோந்து பார்த்தாவே வந்துடும். அப்போ நரக குழியில் தூக்கி போட்டுருவாங்க. அந்த நரக குழியை பற்றி எவ்வளவோ பாரவான்கள் எவ்வளோ சொல்கிறாங்க. ஒரு நபி பெருமானவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கல் எடுத்து அவங்க இது மாதிரி ஒரு அவங்களுடைய சபைகள்லாம் ஜனங்கள் இருக்கிறப்ப நபி பெருமான ஆசனத்தில் அமர்ந்துருக்காங்க. அப்போ அந்த ரசூல் அவங்க ரொம்ப திடமானவங்க. அவங்கள மாதிரி அந்த இறைவன் படைக்கிறப்ப அவங்கள அவங்கள படைக்கிறப்ப முன்னாடியே படிச்சுட்டாங்க. இறுதி நபியாக வர்றவங்க ரொம்ப வல்லம்பத்தோடு வரணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் முதல்ல ஆதியத்திலே படிச்சுட்டாங்களாம். அவங்க வாக்கு இது, நான் சொன்னதில்லை, அவங்க வாக்கு, வேதத்தினுடைய வாக்கு. அந்த நரகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்க நரக குழி இருக்குது. உன்னுடைய வீட்டுக்கு ஒரு அகலம் நீளம் ஆழம் எல்லாம் இருக்கும். அது மாதிரி நரகத்துக்கு ஒரு குழியில் எவ்வளோ ஆழம்னு ஒரு நாள் கேள்வி கேட்டாங்க. அப்போ யாருக்கும் தெரியல. யார் சொல்லணும்னு சொன்னாங்கன்னா, தேவதூதர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியாது அப்படின்னாங்க. தேவதூதர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் சொல்லுவாங்க, எனக்கு வேற யாருக்கும் தெரியாது அப்படின்னாங்க. அங்கே இருந்தவங்க சபையில் இருந்தாங்க. உடனே அவங்க என்னன்னாங்க, அல்லாஹ் என்ன பண்ணாங்க, ஒரு கல் எடுத்து அந்த குழியில் போட்டாங்க.
அந்த குழியில் விழுந்த கல் டங்குன்னு ஒரு கிணத்துல கல் போட்டால் அப்படி டன்னு போய் விழுந்து போகும். அது மாதிரி அந்த கல் போய் அடித்தளத்தை நரகக்குழியினுடைய அடித்தளத்தில் போய் சேர்றதுக்கு 75 வருஷ காலம் ஆச்சு அப்படின்னாங்க. ஒரு கல்லை தூக்கி ஒரு கிணத்துல போட்டால், ஒரு வீட்டு மேலே இருந்து போட்டால் எவ்வளோ வேகமாக வரும், ஓட்டவொடனே கீழே வந்துடும். 75 வருஷ காலம் அந்த கல் பயணம் பண்ணி போய் அந்த நரகக்குழியில் போய் விழுணுன்னா அதனுடைய ஆழம் எவ்வளோ இருக்கும்? அந்த ஆழத்தில் போய் நம்ம மாட்டலாமா? அங்கே வெறும் எரிநரகம் தான் இருக்கும், எப்போவுமே எரிஞ்சிட்டு இருக்கும். தேகம் அழியவே அழியாது. சரி, தேகம் இங்கெல்லாம் அழிஞ்சிருக்கு, அங்கே மாத்திரம் எப்படி அழியாதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா வேதத்தை படிக்காதவங்க இருப்பாங்க, அதுக்கு விளக்கம் தெரியாதவங்க இருப்பாங்க. எங்களுடைய மெய்வழி தெய்வம் என்னன்னாங்க, ஒரு முடி எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் தூக்கி போடுறோம். அது என்ன பண்ணும்? முடி வேகுமா? நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. முடி வேகாது. ஆனால் அந்த முடிக்கு வாதனை மாத்திரம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் அழியாது. அதுபோல் ஹாஸ்பிட்டல் சீட்டு, பெட்ரமாஸ்லேட்டரோட மேண்டல் இதெல்லாம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், ஆனால் அழியாது. அது போல் ஒரு தேகம் அங்கே கொடுக்கப்படும். அப்போ இவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அழியவே அழியாத தேகம், ஆனால் வேதனை மாத்திரம் இருக்கும். அந்த நரக சூடு, நரக எரிப்பு, நெருப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த நெருப்பு எப்படி இருக்கும்? இங்கே இருக்கிற நெருப்பு மாதிரி இருக்குமா? இது இங்கே இருக்கிற நெருப்பு 1 மடங்கு, ஆனால் அங்கே இருக்கிற நெருப்பு 69 மடங்கு அதிகம், 70 மடங்கோட இவனை தாக்கும். அப்போ இவனால ஒன்றும் பண்ண முடியாது. இது இந்த நரகத்துக்கு போகணுமா நம்ம? அதுக்காக பூமிக்கு வந்தோம் அப்படின்னு எங்கள் தெய்வம் இப்படி இருக்குடான்னு அவங்க இளம காலத்திலேயே சத்குரு பெருமானை தேடி, நான் ஒரு காலத்தில் தேடினேன்னா மலை அடைஞ்சினேன்னு தேடி தணிக வள்ளல் பிராணத்தை அடைஞ்சி அவங்க மூலியமா இந்த மெய்செயலை எங்களுக்கு கொடுத்தாங்க. யுகத்தவசி செஞ்சு 12 சன்னத முத்திராங்களோட அவங்க 12 சன்னதத்தோட கையில் 12 சன்னதம் வாங்கிட்டு இந்த பூமிக்கு 12 வருஷம் தவம் பண்ணி அவங்க வாழ்க்கை பூரா தவமாக இருந்து உறக்கம் இல்லாமல் இருந்தாங்க. உறக்கம் இல்லாதவங்க இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா? சாப்பாடு இல்லாமல் யாராவது இருக்க முடியுமா? ஆனால் இருந்தாங்க. அவங்க தான் இறைவன். உறக்கம் இல்லாமல் இருக்கவங்க தான் இறைவன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னதை நான் சொன்னேன். ஒரு காலத்தில் ஈஸ்வரனாக வர்றாங்க, ஒரு காலத்தில் கிருஷ்ண பரமாத்மா வர்றாங்க. இந்த தண்ணியில் மூழ்கி அங்கே எந்திரிக்கிறாங்க. இப்படி இயக்கத்தில் மாறி மாறி ஒரு இடத்துல இறங்கி ஒரு இடத்துல மாறி இப்படி வந்துக்கிட்டே இருக்காங்க. அதுபோல் இந்த பூமி அழிய நாளில் ஒரு ஊனுறக்கம் இல்லாத ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்க யாராக இருக்கும்? ஊனுறக்கமற்ற ஒரு தேகம் இருந்ததுன்னா அவங்க யார்? அதுக்கு சாட்சி, அதாவது சர்வமும் படைச்ச அந்த இறைவன் யார் அப்படின்னா அவங்களுக்கு சாட்சி சொல்லியிருக்காங்க. யார்? நபி பெருமான் சொல்லியிருக்காங்க. அந்த நான் சாட்சி சொல்றேன். அல்லாஹ் நித்திய ஜீவன். அல்லாஹ் சர்வத்தையும் படைச்ச. கிறிஸ்டின் மதத்தில் ஆதிப்பிதாங்கிறாங்க. சர்வம் ஒன்று தான், நம்ம தான் வேற வேற பிரிச்சுக்கிறோம். எப்படின்னா கன்னடத்துக்காரன் நீருமா, தெலுங்குக்காரன் நீளுமா, இங்கிலீஷ்காரன் வாட்டருமா, அரேபிக்கு போனால் ஒன்று சொல்லுவான், ஜப்பானுக்கு போனால் ஒன்று சொல்லுவான். ஆனால் எல்லாம் பார்க்க போனால் தண்ணி தான். முன்னாடி கொண்டு கிளாஸில் வச்சா எல்லா பாசகாரனும் ஒத்துக்குவான் தண்ணின்ட்டு. அதுபோல் இறைவன் எல்லாம் ஒன்று தான். அவன் நாமங்கள் வேறு வேறு இருந்தாலும் அவங்க ஒன்று தான். ஆனால் எல்லாத்தையும் அனுப்பி வச்சவங்க ஒருத்தர் வரணும் இல்லை. இறுதி நேரமாக இருக்குல்ல, எல்லா வேதங்களையும் சொல்லுதில்ல, இறுதி நேரமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் காலம் எப்படி இருக்குது, எங்கே பார்த்தாலும் பூகம்பம் வருது. இயேசு பெருமான் சொன்ன மாதிரி 12 சிஷ்யங்களை ஒளிவாமலையிலேருந்து சொன்னாங்க. 12 சிஷ்யங்களும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? முதல்ல அவங்க சொல்கிறத ஒருவரிடம் வஞ்சிக்கப்படாதிருங்கள் அப்படிங்கிறாங்க. வஞ்சிக்கப்படாதிருங்கள்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஏமாந்துடாதீங்கன்னு அர்த்தம். அசலானதை தேடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏமாந்துடாதீங்கன்னு சொல்கிறது தான் சொல்கிறேன். அது மாதிரி அல்லாஹ் யாருன்ட்டு நபி அரசர், இந்த வேதத்துக்கு அரசர், உன்னதமானவங்க,
இறைவனால் வெகு காலத்துக்கு முன்னாடியே படைக்கப்பட்டவங்க. அந்த 100 ஒளியிலிருந்து அவங்கள முதல்லே படைச்சிட்டாங்க இறைவன். அப்பேற்பட்டவங்க. அவங்க சாட்சி சொல்லியிருக்குது என்னன்னா, இது ஆணித்தரமா திருக்குர்ஆன்ல இருக்குது, குர்ஆன்ல இருக்குது. இதை மறுக்கவே முடியாது. அது என்னன்னா, அல்லாஹ் நித்திய ஜீவன், பேரண்டம் அனைத்தையும் நன்கு நிர்வகிப்பவர். இந்த பேரண்டம் பூரா நல்லா நிர்வகிக்கிறவங்க யாருன்னா, நிர்வகிப்பவர் யாருன்னா, நிர்வாகிக்கிறவர் யாருன்னா அந்த அல்லாஹ். பேரண்டத்தை நிர்வகிக்கிறவங்க அவங்க தான். இது எந்த விதத்திலையும் யாரும் மறுக்க முடியாது. முஸ்லீம் குர்ஆன்லேயும் மறுக்க முடியாது, கிறிஸ்து இதுலேயும் மறுக்க முடியாது. 7 நாளில் அவங்களும் உலகத்தை படித்தாங்க, அல்லாஹ் 7 நாளில் உலகத்தை படித்தாங்கன்னு தீர்ப்பு இருக்குது வேதங்களில். அதுபோல இந்த பேரண்டத்தையும் அவங்க தான் நிர்வகிக்கிறவங்க. நித்திய ஜீவன் அவங்க தான். யாரு? அல்லாஹ். அவரை தவிர வேறு இறைவன் இல்லை, இல்லவே இல்லை. அல்லாஹ்வை தவிர நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன்ல தான் நம்ம கடன் வாங்கிட்டு வந்தோம். அந்த பாரதூர ரகசியங்கள் இந்த மெய்வெளிச்சலில் சாலையில் ஒன்று தான் இருக்குது. எங்கேருந்து ஜீவன் எங்கேருந்து கிளம்பி வந்துச்சு, அதனுடைய வர்ணங்கள் என்ன, ஏது எப்படி வந்துச்சு, எங்கேருந்து கிளம்பி வந்துச்சு அப்படிங்கிறது மெய்வெளிச்சாலையில் இருக்கிற ஆனந்தர்களுக்கு, மெய்வெளிச்சாலையில் இருக்கிற ஒரு சாலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது தெரியும். அந்த கேள்வியில் இது விட கிடைச்சது எனக்கு. அதனால நான் இதை பேச வந்திருக்கேன். அவர் தூங்குவதும் இல்லை. யாரு? அல்லாஹ். அவர் வந்தாங்கன்னா தூங்குறது இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. சிற்றுறக்கமும் அவரை பிடிப்பதில்லை. இப்படி ஒரு உருவம் இருந்தாதான் அவங்க அல்லாஹ். இது திருக்குர்ஆன்ல 2வது சூரத்து 255 இருக்குது. ஏன்னா பார்த்துங்க, அல்லாஹ் எப்படிப்பட்டவங்க? நித்திய ஜீவன், பேரண்டம் அனைத்தையும் நன்கு நிர்வகிப்பவர். ஏன்னா அவங்க தான் படித்தது. திங்கக்கிழமை இதை படித்தாங்க, புதன்கிழமை இதை படித்தாங்க, வியாழக்கிழமை இதை படித்தாங்க, வெள்ளிக்கிழமை இதை படித்தாங்க அப்படின்னு வேதங்கள் இருக்குது. அவங்க படித்த பிரகாரம் தான் நடக்கும். அவர் தூங்குவதும் இல்லை, சிற்றுறக்கமும் அவரை பிடிப்பதில்லை. இப்படி ஒரு தூள திருமையானி இந்த பூமியில் யாருமே இருக்க முடியாது. அப்படி இருந்தவங்க மெய்வெளி தெய்வம். அவங்க தோன்றின குலம் எதுன்னா முசல்மான் குலம். அதை சாட்சி சொல்றதுக்காக நான் இவ்வளோ நேரம் பேசினேன். இன்னும் விடைகள், இது ஒரு விடை கிடைச்சது உங்களுக்கு. மீதெல்லாம் கேள்வியாகவே இருக்கும், நீங்கள் தேடி அறிஞ்சிக்கலாம். கேள்வி என்னன்னா, நீங்கள் கேட்டு கேட்டு ஒன்றுனே நீங்கள் படிப்பீங்கள்ல, பார்ப்பீங்கள்ல, தெரிஞ்சுக்கணும். தேவர் என்பது யார்? துயர் உருவது எது? துயர் அறுவது எது? துயர் உருவது எது? துயர் அறுவது எது? துயர் உருவது எது? கோபத்திற்கு வித்து எது? சஞ்சலத்துக்கு வித்து எது? மோட்சத்திற்கு வித்து எது? மோட்சம் சொர்க்கத்துக்கு வித்து எது? இந்த உலகத்தில் பிறந்தது எதற்காக? இந்த உலகத்தில் பிறந்தது எதுக்கு? இறைவனுக்கு. மனுக்குள்ள வந்தது என்னத்துக்கு? சாவை பேரின்ப திருமண மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதற்கு இம்மனு வந்தது. எங்களுடைய தெய்வ வாக்கியம். காணா கருவூலம் எங்கிருக்கிறது? சாதிகள் எத்தனை, என்னென்ன? நீண்டுட்டா போகும் கேள்விகள். இப்படி கோடான கோடி கேள்விகள் இருக்குது. யார் வீட்டில் தீட்டு நுழையாது. நிறைய கேள்விகள் இருக்குது. நீங்கள் கேள்வி கேட்டு இந்த கேள்வியெல்லாம் நிறைய இருக்குது, கோடான கோடி இருக்குது. நீங்கள் வரலாம், மெய்வெளிச்சாலைக்கு ஒரு தடவை பார்த்துட்டு போங்க. இந்த கோடான கோடி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இவ்வளோ தூரம் ஆணித்தரமான இவ்வளோ கேள்வி கேட்குறப்ப பதில் எனக்கு தெரிஞ்சே தெரியுங்களா? நீங்களே யோசனை பண்ணுங்க. தெரிஞ்சே தெரியுங்க, கண்டிப்பாக தெரியும். தெரியாமல் பேச முடியாது. நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த கோடான கோடி வினாக்கள்
இல்லை நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த மெய்வெளி தெய்வம் எங்களை ஒரு எல்லைக்கு அழைச்சிட்டு போனாங்க. அந்த இடத்துல எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு. அதை நான் மறைபொருளாக உங்களுக்கு சொல்கிறேன். இது எங்களுடைய வேதத்தில் இருக்கிறது. நீங்கள் வந்து இறைவனை வந்து எங்கே தேடுவீங்க? மீறி மீறி போனால் 4 தேசத்தில் போய் இருக்கிற கோவிலெல்லாம் சுற்றுவீங்க. அது நகல். மனிதனை பழைய கோவிலில் படுக்க வசதியில் படுக்க வச்சா மனிதனை, அதுதான் கோயில். உங்களுக்குள்ளார இறைவனை தேடாம வெளியே போய் தேடிங்கன்னா எப்படி? அந்த விளக்க வேதங்களை வந்து இங்கே தவிர எங்கேயுமே இல்லை, அகில உலகத்தில் எங்கேயும் இல்லை. இங்கே ஒரு எல்லையில் தான் இருக்குது. அதுலேருந்து பிறந்த கேள்விகள் தான் இது. அந்த விசுவோபதேசத்திலிருந்து பிறந்த கேள்விகள் தான் இது. 4 திசையில் தேடுவீங்க, மீறி போனால் 8 திக்கில் தேடுவீங்க. இருக்கிறது 4 திசை, 8 திக்கு, 16 போகணும். இதுதான் தேடுவீங்க. அதுக்கப்புறமேல் நீங்கள் போனீங்கன்னா 64 பூதற்கரைய காவற்பாடுகள் நிறுவி வச்சிருக்காங்க. 64 பூதற்கரைய காவற்பாடுகள். யாருமே உள்ள போக முடியாது. அவங்களுடைய அந்த வார்த்தைக்கு தான் உள்ள போக முடியும். 4 திக்கு, 4 திசை, 8 திக்கு, 16 கோணம். இதுதான் பூமியில் இருக்கிறது. இதுல வந்து 64 பூதற்கரிய காவற்பாடுகள் நிறுவி இறைவன் வச்சிருக்காங்க. 64 காவற்பாடுகள் உள்ள நுழையாம வச்சிருக்காங்க. இதெல்லாம் சொல்றது பூரா இறைவன் வந்து வெளிப்படுத்துறது எதுக்குன்னா, மாய்களை நம்ம மாட்டிருக்கிறோம். அந்த மாய்கள் வந்து நீங்க மீண்டு அந்த 64 காவற்பாடையும் தாண்டி அந்த பக்கம் வந்தீங்கன்னா, வட்டப்பூட்டு ஒன்று போட்டு கிறிஸ்டின் மாத்திரம் சொல்லுவாங்க, வெங்கலத்தாழ்பால் பூட்டாமல் இருக்குது, பூட்டி இருக்கணுமா. வட்டப்பூட்டு கெட்டித்தாழ்பால் இட்டு அவன் தான் வெளியாக வேண்டும் என்ற காருண்ய நாட்டத்தால் வெளிப்படக்கூடாதுன்னு இல்லை. உங்களுக்கெல்லாம் வெளிப்படுறதுக்கு தான் அவங்க அப்படி இருக்கிறது. எங்களுக்கு வெளிப்பட்ட மாதிரி உங்களுக்கு வெளிப்படுவாங்க. நெய்வெளி தேடி வந்தீங்கன்னா இது கேட்கறதுக்கு உங்களுக்கு புதுசாக இருக்கும். இந்த கேள்வி தான் வெளியாக வேண்டும் என்ற காருண்ய நாட்டத்தால் தானும் அவர்கள் குடியேறி கொண்டார். குடியேறி அங்க இருக்கிறாங்க. இதுல வட்ட பூட்டிட்டு கெட்டி தாழ்பால் போட்டு பூட்டிக்கிட்டு உள்ள சாய் வச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கோயிலுக்குள்ளாருன்னு வச்சுக்கலாம். உள்ள இருக்கிறாங்க, சாவியை உள்ள போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. இது கிறிஸ்டின் மாத்திரம் சொல்லுவாங்க, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவதுன்னு சொல்லியிருக்காங்க. சாவி நம்மகிட்ட இல்லை, யாருக்கிட்டையும் இல்லை. இருந்ததுனாலதான் இவ்வளவு வினா வருது, இவ்வளவு கேள்வி பதில் எல்லாம் வருது. அந்த இலையில தான் கிளம்பி வருது. அவ்வளவு அந்த சாவி வந்து அவங்க வச்சுக்கிட்டாங்க, இறைவன் வச்சுக்கிட்டாங்க. ஆதியத்துல அந்த இறைவன் ஈசன் சைவ மதத்துல வந்துட்டு எல்லா மதங்களும் வரப்பெல்லாம் சாவியை வச்சு பூட்டிக்கிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. இறுதியா அந்த மகதி, அந்த கல்கி அவங்க வந்து பூமிக்கு இறங்கி வந்து யுக பிரளயத்தை நடத்துறதுக்காக இந்த கானகத்துல நீர்வழிச்சாலைகளை உருவாக்கி இங்க வந்து இருந்துக்கிட்டு எங்களுக்கு அந்த சாவியை நாங்கள் தட்டுறோம். தெய்வமே, நெய்வெளி தெய்வமே, எங்களுக்கு இவ்வளோதான கேள்விக்கு இப்போ விட கிடைச்சது, ஞானம் இவ்வளோதானு நமக்கு அழுது புலம்பி கேட்குறோம். உங்களுக்கு அந்த சாவியை திறந்துட்டு பாடுறோம். உங்களுக்குள்ளார இவ்வளோ இருக்குது, எண்ணிருந்த கோடிகள் கேள்வி எல்லாம் இருக்குது, என்னென்னமோ இருக்குது, 7 14 உலகம் இருக்குது, எல்லாமே இருக்குதுன்ட்டாங்க. அதை நாங்கள் அடைஞ்சு வந்துட்டு இருக்கோம். அது எப்படி இருக்குதுன்னா ஒரு வார்த்தையா இருக்குது. அந்த வார்த்தைக்கு அது கேள்வி வந்தால் தான் வார்த்தை, அது வார்த்தைக்குள்ளார தானே கேள்வி இருக்கிறது. வார்த்தை தானே உங்களுக்கு தெரியும். சுப்பிரமணியன்னா அது வார்த்தை தானே. ஏன்னா கடவுளுடைய நாமன்னு சொல்றல்ல, அந்த வார்த்தை எது? அந்த வார்த்தையே நாங்கள் வேற மதத்தில், எங்கள் மதம் தான் அது, கிறிஸ்டின் எங்களுக்கு தான், இஸ்லாம் மதம் எங்களுக்கு தான், சொரஸ்நாயக் மதமே, எல்லா மதங்களும் எங்களுடையது. எல்லா மதத்தினுடைய வேதங்களும் எங்கள் நாவல வட்டாடும், எங்களுடைய நாவல. ஏன்னா
அன்னைக்கு மகாகவி காளிதாஸுக்கு நாக்கில் எழுதின மாதிரி எவ்வளோ கதைகள் இருக்குது. அதுபோல் எங்களுக்கு நாவல அந்த கலைவாணி நாவல உட்காந்து பேசுகிற மாதிரி எழுதிட்டாங்க. இந்த அச்சரங்கிறது எழுத்து இல்லை, ஒரு மௌனமான இடம், ஒரு மௌனமாக இருக்கிற இடம். அதுக்கு பேர் தான் அச்சரம். அந்த எழுத்தை யார் ஒருத்தர் அறிவிக்கிறாங்களோ, அந்த வார்த்தை யார் ஒருத்தர் அறிவிக்கிறாங்களோ, எழுத்தறிவித்தவன் இறைவனாகும்னு சொல்லியிருக்காங்க. எழுத்தை யார் அறிவித்தார்களோ அவர்கள் இறைவனாகும். அப்படிங்கிறப்ப அந்த எழுத்தை அறிவிக்கிறவங்க யாரு? எழுத்துங்கிறது வார்த்தை. அந்த வார்த்தையை படிக்கிறப்ப இவனுக்கு அந்த பூட்டு தானா திறக்கும். அந்த பூட்டை நீங்க வந்து பார்க்கணும்ல, திறக்க முடியாத பூட்டை பார்க்கணும்ல. நீங்க வருவீங்கன்னு தான் நான் பேசுறேன். வாங்க. அப்புறம் இது கிறிஸ்டியன் மதத்துல வந்து இயேசு பெருமான் வந்த காலத்துல அவங்க யோவானு முன்னாடி இருக்கிற யோவான், பின்னாடி வந்தவங்க அவங்க என்ன சொல்றாங்க? எனக்கு பின்னில் ஒருவர் வருவார், எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருவாங்க. அவங்க யாருன்னா அவங்க தான் இயேசு பெருமான், கிறிஸ்து. அந்த கிறிஸ்து வந்து அவங்க வர்றதுக்கு நான் முன்னறிவிப்பா தண்ணியில ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. எதுல ஞானஸ்தானம் கொடுக்குறேன்? அந்த ஆத்தங்கரையில் உட்காந்துக்கிட்டு அவங்க சொல்றாங்க, தண்ணியில ஞானஸ்தானம் கொடுக்குறேன், வாங்க, காலம் சமயமா இருக்குது, வாங்க, எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருவாங்க, அவங்க வந்து பரிசுத்த ஆவியில உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஜனங்க அப்ப நம்புறது இல்லை. இப்போ நான் சொல்றேன், நீங்க நம்புவீங்களா? அப்பவும் அப்படியே தான். நீ கேட்கலாம், அவங்க யோவானை கேட்ட மாதிரி. யோவானை கேட்டாங்களாம், நீ என்ன பெரிய எலியாவா? நீ என்ன தேவதூதனா? நீ யார், தீர்க்கதரிசியா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இல்லை, நான் தீர்க்கதரிசியும் இல்லை, தேவதூதனும் இல்லை. ஆனால் அவங்களுடைய வரவை தீர்க்கமாக அவங்களுக்கு சொல்றதுக்கு நான் வந்திருக்கிறேன். அவங்க கொடுக்க போறது மாமிசத்தினால வந்து கொடுக்கல, பரிசுத்தாவினால ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து இது நான் வந்து தண்ணியில ஞானஸ்தானம் கொடுக்குறேன். கோயில்ல சிலைகள் இருக்குல்ல, சிலை என்னத்துக்கு எடுத்து வச்சது? மனிதன் மறக்கக்கூடாது என்பதற்காக 7 சிலைகள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ள இறைவன் இல்லை. நட்டக்கல்லை சுற்றியே 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முனமுனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா. நட்டக்கல்லை சுற்றியே 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா. நட்டக்கல்லும் பேசுமோ? நட்டக்கல்லை சுற்றியே 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா. நட்டக்கல்லும் பேசுமோ? நாதன் உள்ளிருக்கையில உடம்பினில் உத்தமனை கான்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாதன் உள்ள இருக்காங்க, உத்தமனா இருக்காங்க. அவங்க அது யாரும் நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. இந்த பாஷை, பரிபாஷை, இந்த தேவ பாஷையை பேசுறவங்க யாரா இருக்குன்னு உங்களுக்கு புரியணும் இல்லை. அதுதான் நீ வெடிச்சது. எங்க ஊர் பார்த்தீங்கன்னா எல்லாம் விட பிடிக்கும். அப்புறம் ஒரு மனுஷனுக்கு வார்த்தையை சொன்னோம்னா அந்த வார்த்தையை படித்த உடனே அவனுக்கு அர்த்தம் ஆகுது. ஒரு இடத்துல கேள்வி கேட்குது, அதுக்கு விடை கிடைக்குது, உடனே அர்த்தம் ஆகுது அவனுக்கு. அந்த வார்த்தை என்னங்கிறத யோவான் அவங்க தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்காங்க. அவங்க தான் இயேசு பெருமான் வந்து சொன்னது. அதே போல எங்களுடைய மெய்வழி ஆண்டவருங்கிற நாமத்தில் இயேசு பெருமான் வருவாங்க அப்படிங்கிறது பைபிளில், சத்தியவேதத்தில், எங்களுடைய சத்தியவேதத்தில் இறுதியில் இருக்குது. அவங்க எல்லையில் எப்படி இப்படி இருக்கும், எப்படி இப்படி இருக்கும், அது பின்னாடி பேசலாம். ஆனால் யோவானு எதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, வர்றவங்க யாரு, அவங்களுடைய அடையாளம் என்ன. ஏன் இதை நான் பேசுறேன்னா, உங்களுக்கு தெரியாது. தீர்க்க தரிசனமா ஒருத்தர் சொன்னா தீர்க்க தரிசனம் மாறவே மாறாது. சர்வமான தீர்க்க தரிசனம் மாறாது. அந்த தீர்க்க தரிசனம் பிரகாரம் தான் நம்ம பார்க்கணும். அது மாதிரி தீர்க்க தரிசனங்கள் இங்க மெய்வெளிச்சாலையில உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்திலேருந்து தீர்க்க தரிசனங்கள் பூரா தொகுப்பு வந்து ஒரு பெரிய கிரந்தமே போட்டுருக்கோம். நீங்க வந்து பார்க்கலாம். ஆனா யாருங்கிறது சாட்சி சொல்லணும்ல. சாட்சி சொல்றதுக்கு நான் சொல்றதுக்கு வந்தேன். நீங்க கேளுங்க.
யோவான் என்ன சொன்னான்னு கேளுங்க. கிறிஸ்டியன் மதத்துக்காரங்கள நீங்கள் கேளுங்க. எல்லா மதமும் எங்களுடையது தான், உங்களுடையது எங்களுடையது, எல்லாத்துக்கும் ஒரே மதம் தான். எங்களுடைய கொள்கை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு எங்கள் தெய்வ வாக்கு. அதை நாங்கள் மீற மாட்டோம். நீங்கள் வந்தாலும் சரி, யதார்த்த நன்மனத்தர்கள் யாராக இருந்தாலும் இந்த மெய்யை அடையலாம். அதுக்கு சாட்சி வார்த்தைங்கிறது என்னங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நான் கேள்வியே கேட்டால் உங்களுக்கு வார்த்தையாக போயிடுச்சு, உங்களுக்கு அது புரியாது. அந்த வார்த்தை என்ன, ஏன் இப்படி சொன்னாங்க, வார்த்தைகள் தானே இருக்குது, எல்லாம் வேதமே இருக்குது, அதுக்குள்ளார தானே, அதுக்குள்ளார தான் ஆசாரம் இருக்குது. அந்த ஆசாரம் தேடணும். அதுதான் உங்களுக்கு சொல்கிறோம். யோவான் வெளிப்படுத்துதல் இல்லை, எழுதின சுவிசேஷத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியத்தில் இறைவன் படிச்சது. அப்போ ஒரு வார்த்தை இருந்துச்சு, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை எங்கே இருந்துச்சுன்னா, நான் இப்போ கேட்ட கேள்விக்குன்னா வார்த்தை அது கேள்வி, அது வார்த்தை. அது எங்கே இருந்துச்சுன்னா எங்கள் மெய்வழி தேவத்தில் இருந்தது. அந்த வார்த்தைக்கு பதில் இந்த வார்த்தை சாலை ஆண்டவன் கிட்ட இருந்துச்சு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவன் கிட்ட இருந்தது, நம்ம கிட்ட இல்லை, மனுஷன் கிட்ட இல்லை. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை எதுனா தேவனாக இருந்துச்சு. அப்போ இறைவன் எது, அந்த வார்த்தை தான். அந்த வார்த்தையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. சகலம் அவர் மூலமாக உண்டாயிற்று. இப்போ நான் படித்தேன்லாம், எல்லா சகலத்தையும் நிர்வகிக்கிற மாண்டத்தை ரெண்டத்தை அவங்களால தான் நிர்மாணம் பண்ணப்பட்டது. ஏது பெருமான் முதல்ல இந்த இறைவன் முதல்ல படித்தது ஒரு நாள் எதை படித்தாங்க, ரெண்டாவது நாள் எதை படித்தாங்க, 7 நாளில் படித்ததுன்னு பைபிள்லேயே இருக்குது, சத்தியவேதத்திலே இருக்குது, குரான்லேயே இருக்குது. சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. எதுவுமே அவங்களெல்லாம் உண்டாகல. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அவங்களெல்லாம் ஒளி இல்லை. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அதே எப்படி ஒளி இருளில் பிரகாசிக்கும்? உங்களுக்கு சந்தேகம் ஒன்றும் இல்லை. கேள்வி கேட்பீங்கள்ல, பார்த்துக்கிட்டு இருக்கப்ப கேள்வி கேட்பீங்கள்ல, மனசளவில் நின்று கேட்குறவங்க நீங்கள். அறிவு பக்கம் திரும்பி பார்த்தா தெரியாது. ஒரு ஆத்திரில் காட்டுக்குள்ளார போகிறீங்க, பெரிய காட்டுக்குள்ளார போகிறீங்க, நான் பார்த்துருக்கேன். காட்டுக்குள்ளார எங்கே பார்த்தாலும் 2 லைட்டாக தெரியும். என்னடான்னு பார்த்தா வெறும் மிருகங்களை, புலி, சிறுத்தை, கரடி, நரி, இதெல்லாம் இருட்டில் எப்படி யாரும் தேடுது? தேடுதா இல்லையா? எப்படி தேடுது? பகலில் வேட்டையாடாது, இருட்டில் தேடுது. அதான் நான் ஃபோக்கஸ் லைட்டை போட்டு தேடுது. எப்படி தேடுது? அந்த இருளில் ஒளியாக இருந்துச்சு. தேவன் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். யோவான் அன்னைக்கு வந்தாங்க. இன்னைக்கு மெய்வெளிக்குள்ள அனந்தர்கள் நாங்கள் அதை பற்றி சாட்சி கொடுத்து உங்கள்கிட்ட வந்திருக்கோம். இருக்கிற வருஷமாக நடக்கிறத நாங்கள் சொல்லி தானே ஆகணும். அன்னைக்கு இயேசு பெருமான் வர்றது யோவான்னு சொன்னாங்க. இன்னைக்கு இறுதி தீர்ப்பரா ஒருத்தர் வர்றாருன்னு நாங்கள் சொல்லி தானே ஆகணும். அதனால நான் சொல்ல வந்தேன், அவர் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவராக இருந்தார். உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை. அறியுங்கன்னு நான் சொல்றேன். அவர் அறிய இங்க வந்தீங்கன்னா அறிவீங்க. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். எப்படி? அந்த
அதிகாரத்தை நாங்கள் எப்படி வாங்கிட்டோங்கிறது உங்களுக்கு சொல்றதுக்காக நான் சொல்றேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளையாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் கொடுக்காம பேச முடியாது. அன்னைக்கு 12 பேருக்கு அதிகாரம் கொடுத்தாங்க. இன்னைக்கு 5049 பேர் கிட்டத்தட்ட கிறிஸ்து மதத்தில் இருக்கிற அந்த பைபிளில் இருக்கிற சத்தியவேதத்தில் எங்களுடைய இதில் இருக்கிறதுல 1,44,000 பேர் மட்டுப்படுத்தப்பட்டவர்களுடன் தீர்ப்பு, இறைவனுடைய தீர்ப்பு. இந்த கோத்திரத்தில் இவ்வளோ பேர், இந்த கோத்திரத்தில் இவ்வளோ பேருன்னு இவ்வளோ சாட்சி கொடுக்குறது என்னத்துக்குன்னா, அன்னைக்கு யோவான் கொடுத்தாங்க. அது மாதிரி நான் சாட்சி கொடுக்குறேன். வாங்க வந்து எங்களுடைய மெய்வெளி ஆண்டவங்களை ஆண்டவர் என்ற நாமத்தில் சீக்கிரம் வருவார்கள் அப்படின்னு யோவான் வெளிப்படுத்தல் சொல்லியிருக்காங்கல்ல. வந்து பாருங்க, முஸ்லீமுங்க வந்து பாருங்க, அல்லாஹ் பற்றி சாட்சி கொடுத்துருக்காங்க. எல்லா மதத்துக்களுடைய சாட்சி இங்கே இருக்குது. வந்து பார்த்து அவங்க யாருன்னு நீங்களே திருப்பி என்னுடைய முத்தி பேரவை தொடரும்.